இன்னொன்று வந்து கொடைக்கானலில் கூட ஈஸியாக ஏறி இறங்கிக்கலாம் மக்களே. இந்த சிறுமலை வந்து பயங்கரமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஹேர் பின்மெண்ட். இதில் தெளிவாக கவனிங்க, நான் எப்படி ஏற்றுறேன்னு சொல்லி ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிட்டேன் பாருங்க. நீங்கள் ஹில்லில் ஏறுறப்ப மெயினாக பார்க்க வேண்டியது, முன்னாடி இப்படி வண்டி போகிறப்ப நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஆயில கம்பேர் பண்ணும்போது செல்லு ஹில்லுக்கு பட்டையை கலப்புது. நீங்கள் இந்த மாதிரி இடையில ஹில்லில் ஏறிக்கிட்டு இருக்கப்ப வண்டி நிப்பாட்டணும், வியூவை ரசிக்கணும்னா நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நம்ம சப்ஸ்கிரைபருங்க மக்களே, பார்த்துக்கோங்க. நம்ம யூனிகான் செல்லக்குட்டி நம்ம அப்பயும் கை விடலைங்க. நம்ம யூனிகானில் ஹில் டிரைவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குற வீடியோவில் எப்படி வந்துச்சு பாருங்க கண்டென்ட். இங்கே பாருங்க, உள்ளமெல்லாம் நிறைஞ்சிருக்கு, ஜில்லுன்னு இருக்கு மனசே. ப்ரோவோட லவ் இந்த குளுமையான கிளைமேட்டுக்கு, இந்த லொக்கேஷனுக்கு சூடாட்டி ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளைக்கு தான் சுட 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 பிரியாணி ஆவி பறக்குதா. இங்கே பாருங்க, நீ பெலாப்பழம் பண்ணிட்டு வா, நான் கிளம்புறேன். ரொம்ப உங்களுக்கு எமர்ஜென்சி பிரேக் டக்குன்னு பிடிக்கணும்னா டிஆர் ஸ்குவாட் இங்கே பாருங்க, காட்டு எப்படி நிற்கிதுன்னு பயங்கரமா. நிறைய பேர் சொல்லுவாங்க வண்டி ஆஃப் பண்ணி விட்டுட்டு பெட்ரோல் சேவிங்காக. ஹலோ யூடிஆர் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு யூனிகான் ட்ராவல் ரைடர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம யூனிகான் செல்லக்குட்டியை நம்ம சிறுமலையில் ஓட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், பெண்டு தெரியுது பார்த்தீங்களா, ஹேர் பின் பெண்டு. இந்த சிறுமலையில் ஓட்ட போகிறோம். ஹில்ஸில் நம்ம யூனிகான் செல்லக்குட்டியை எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லித்தர போகிறேன். அதாவது எப்படி ஓட்டணும் உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் எப்படி ஃபெமிலியராக, எப்படி கீர் அடிக்க விடாமல் எப்படி வந்து சிறப்பாக ஓட்டுறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். நம்ம ஹரி மாப்பிளையும் கூட வந்திருக்கேன். ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஹரியை குட்டி வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லி. எல்லாமே நம்ம செல்லக்குட்டினால கிடைச்ச ஒரு செல்லக்குட்டினால கிடைச்ச உறவுகள் தான். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த இடத்துல எப்படி கீர் டவுன் பண்ணணும், எப்படி ஏற்றணும், எப்படி ஓட்டணும்னு சொல்லி தெளிவாக சொல்லித்தரேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இன்னொன்று வந்து கொடைக்கானலில் கூட ஈஸியாக ஏறி இறங்கிக்கலாம் மக்களே. இந்த சிறுமலை வந்து பயங்கரமாக இருக்கும், இப்படி டேப்பராக இருக்கும். அதை நீங்கள் பாருங்கள். உண்மையிலே கொடைக்கானல் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் ரோடு மாதிரி லைட்டாக ஏறும். இது வந்து பார்த்தீங்கன்னா சடார்னு மேலே ஏறும். நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக ஒரு ஐடியா கிடைக்கும். கிளைமேட் சூப்பராக இருக்குங்க, நீங்கள் வந்து பாருங்கள், பயங்கரம். ஆமாங்க, அங்கே பாருங்க, உண்மையிலே கிளைமேட் எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம செல்லக்குட்டி வேறு இங்கே அப்படி ஜம்மு நிற்கிறான் பாருங்க. பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லி கொடுத்துருந்தேன் மக்களே. மேலே ஒரு இடத்துல பிரியாணி இருக்குங்க. ஆமாம் ஆமாம், லாஸ்ட் டைம் ஒரு டைம் சாப்பிட்டோன்னு நினைக்கிறேன். போலாங்க வாங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 1:54 ஆகுதுங்க. அப்படியே மேலே உச்சி சிறுமலைக்கு வந்து எத்தனை மணிக்கு போகிறோன்னு சொல்லி பார்ப்போம். டார்கெட்லாம் கிடையாது, சும்மா கேஷுவலாக போகிறோம். எப்படி ஏறுதுன்னு சொல்லி தர்றதா மெயின் வீடியோவே. அப்படியே கிளம்புவோமா? எப்படி இங்கே பாருங்கள், தூண் 2 நம்மளை வரவே இருக்குது. அப்படியே ஏறுவோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏறுறப்ப ஃபஸ்ட்டு கீரு, இப்போ செகண்ட் கீர் மாற்றிட்டேன். வண்டி பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்லோப்பில் ஏறுது பாருங்கள். செகண்ட் கீரில் எப்படி பிக்கப் ஆகி போகுது பார்த்தீங்களா. ஆஃப்டர் செல் உண்மையிலே நல்லா பிக்கப் ஆகுது. இப்போ தேர்ட் கீர் போட்டேங்க. ஒன்றும் பெரிய ஸ்லோப்லாம் கிடையாது, நார்மலான ஸ்லோப்பு. அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஹில்லில் ஏறுறப்ப மெயினாக பார்க்க வேண்டியது ஆர்பிஎம் உள்ள தான் பார்க்கணும். நீங்கள் வந்து ஸ்பீடா மீட்டர் பார்க்கக்கூடாது. அதாவது நம்ம எவ்வளோ வேகமாக போகிறோன்னு பார்க்கக்கூடாது. ஆர்பிஎம் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ டார்க்காக வண்டி உங்களுக்கு ஏறுங்க. இதுதான் மெயின் பாயிண்ட்டு, இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஆர்பிஎம் கூட போகணும்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து கீர் டவுன் பண்ணணும், லோ கீர்லேயே போகணும். இப்போ நம்ம ஒரு நார்மலான ஸ்லோப்பில் தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக உங்களுக்கு கேமராவில் எந்த ஸ்லோப்புன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கீர் டவுன் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு பெண்டில் நம்ம டக்குன்னு மேலே ஏறுறப்போ ஒரு கீர் டவுன் பண்ணிட்டு இப்போ தேர்ட் கீரில் வண்டி போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், வண்டி இப்போ வந்து 4th கீர் போட்டேன். 5th கீர் நான் இன்னும் வரல, ஏன்னா 5th கீர் போடுற அளவு எனக்கு ஸ்பேஸும் கிடைக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்லோப்பும் ஏறிக்கிட்டு இருக்கனால போட முடியல. வண்டி ஒரு நார்மலான சவுண்டுங்க, ஒன்றும் அடிக்கலை, ஸ்ட்ரெஸ் ஆகலை, அது வாட்டுக்கு போகுது. கூட பின்னாடி மாப்பிள்ளை உட்காந்துருக்கான். மெயினான விஷயம் அதுதான். இப்போ மெயினாக நீங்கள் கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஹேர் பின் பெண்ட் ஏற போகிறோம். மொத்தம் இந்த மலைக்கு 18 ஹேர் பின் பெண்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஹேர் பின் பெண்டு ஒரு கீர் டவுன் பண்ணுறோம். வண்டி செகண்ட் கீரில் போகுது, ஏறலை. ஃபஸ்ட்டு கீர் மாற்றிட்டேன், செகண்ட் கீரு ஏறலை. ஸோ ஃபஸ்ட்டு கீர் மாற்றிட்டேன். நியூட்ரு ஆட்டோமேட்டிக்காக விழுந்துருச்சு. ஸோ வந்து கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மேனேஜ் பண்ணி ஏறிட்டேன். எப்படி ஏறிச்சு பாருங்கள் அந்த ஸ்லோப்பு. இப்படி தான் இந்த சிறுமலையில் ஒவ்வொரு ஸ்லோப்பு இருக்கும். எப்படி வியூ பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக பில்லியன் கூட தாங்க ஏறிக்கிட்டு இருக்கேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பில்லியன் இல்லாமல் ஏறுனா அதுக்கு ஒரு கியர் ரேஷியோ. இங்கே ஒரு தேர்ட் ஹேர் பின் பெண்டு. இப்போ வண்டி செகண்ட் கீரில் ஏறுது, ஆனால் எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 4th ஹேர் பின் பெண்டு. இப்போ பாருங்கள், இப்போ வண்டி வந்து தேர்ட் கீரில் இருக்குது. செகண்ட் கீர் குறைச்சிட்டேன், செகண்ட் கீர் குறைச்சி ஏற்றுறேன். செகண்ட் கீர் வந்து டக்குன்னு மாறக்கூடாது, ஏன்னா முன்னாடி வண்டி போகுது. ஸோ வந்து மாறக்கூடாது. முன்னாடி இப்படி வண்டி போகிறப்ப நீங்கள் எப்போயுமே பார்த்தீங்கன்னா பிரேக்கில் கால் வச்சு அணைச்சே தான் ஓட்டணும். இப்போ ஃபஸ்ட் கீர் வந்துட்டேன், வேறு வழி இல்லை, ஏன்னா ஸ்லோப்பில் டக்குன்னு வண்டி நிற்கிதும் போது ஃபஸ்ட் கீர் வந்துடணும். இன்னொன்று ஒரு மெயினான இம்பார்ட்டண்டான டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ வண்டியை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வண்டியை நிப்பாட்டாமல் ஓட்டுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு டார்க் இருக்கும், அந்த கிராவிட்டி இருக்கும், ஈஸியாக ஏறிடலாம். சடனாக வண்டி நிப்பாட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கீர் வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ முன்னாடி 2 வண்டி போகுது, இதை நம்ம ஓவர்டேக் பண்ணணும். இப்போ நான் வண்டி செகண்ட் கீரில் போயிட்டுருக்கேன். தாரை நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டோம். இந்த வண்டி ஓவர்டேக் பண்ண முடியல. ஓவர்டேக் பண்ணும்போது செகண்ட் கீரில் தான் நான் இருக்கேன்.
வண்டி அவராக வழி கொடுத்துட்டாரு. ஓகே, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பெண்டெல்லாம் வர்றப்ப நீங்கள் வந்து கீரை குறைக்காமல் ஓட்டணும்னா வந்த ஸ்பீடில் திரும்பினா மட்டும்தான் கீரை குறைக்காமல் ஓட்ட முடியும். பட் அதுக்கு நீங்கள் பழக்கப்பட்டிருக்கணும். இந்த மாதிரி வந்து ஷார்ட் கார்னரெல்லாம் நீங்கள் எவ்வளவோ கேர்ஃபுல்லாக தான் போகணும், ஹார்ன் அடிக்கணும், பார்த்துக்கோங்க. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் உண்மையில் சூப்பராக இருக்குங்க. ப்ரீவியஸ் ஆயிலை கம்பேர் பண்ணும்போது செல்லு ஹில்லுக்கு பட்டையை கலப்புது. இப்போ வண்டி டாப் கியரில் போகுது. டாப் கியரில் எவ்வளோ தூரம் போகிறோம் பார்த்தீங்களா? ஏன்னா நமக்கு வந்து தெரியுது லென்த்து கூட இருக்குது, கொஞ்சம் ஸ்லோப்பு நார்மலாக ஏறுறதுனால டாப் கியரில் வண்டி ஏறுது. ஆப்போசிட்டில் பஸ்ஸெல்லாம் வந்துச்சுன்னா பயப்படக்கூடாது. நம்ம எப்போயுமே கரெக்டாக ஸ்லோ பண்ணிக்கணும், ஒரு கீர் குறைச்சிக்கணும், பிரச்சனையே கிடையாது, அது வாட்டுக்கு போகும். ஏன்னா நமக்கு நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சு. இதே குறுகலான இடத்துல பஸ் வந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு வந்து வண்டியை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கீருக்கு வந்துடணும். அப்படியே பிளேஸ் எப்படி மாறிடுச்சு பாருங்கள், சரியாக கூலிங் ஏறிடுச்சுங்க சிறுமலையில். சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஹேர்பின்மெண்ட்டு. இதில் தெளிவாக கவனிங்க, நான் எப்படி ஏற்றுறேன்னு சொல்லி ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிட்டேன் பாருங்கள். ஒரு கீர் குறைச்சிட்டேன், வண்டி ஏறுதான்னு பார்க்குறேன், ஏறுது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ வந்து 2 கீரை குறைச்சிட்டேன். ஃபஸ்ட் கீரில் தான் அந்த ஸ்லோப்பில் ஏற்றினேன். ஏன்னா இது ஸ்லோப்பு ரொம்ப ஏறும், டக்குன்னு மேலே ஏறும். ஹில்ஸில் மெயினாக நீங்கள் போகிறப்ப அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகாது. இன்னொன்று நீங்கள் வண்டி எங்கேயும் நிப்பாட்ட தேவையில்லை அன்வான்டாக. இந்த மாதிரி ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்கணும், அதுக்கு நல்லா பழகணும். இது ஒரு ஹேர்பின் பெண்டு. எப்போயுமே ஹேர்பின் பெண்டு ஏறுறப்ப ஏறி போய் தான் எடுக்கணும். இடையில வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வர வண்டி இடிச்சிரும். ஸோ லெஃப்ட்டு ஏறியே போய் நீங்கள் ஹேர்பின் பெண்டில் எடுக்கிறது நல்லது. அங்கே பாருங்கள், மேலே மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குங்க. கொல்லிமலையில் பார்த்த மாதிரி இருக்குது மிஸ்ட்டு. வாவ். இன்னும் ஒரு 3 ஹேர்பின் பெண்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு நிப்பாட்டினேன்னா, நீங்கள் இந்த மாதிரி இடையில ஹில்லில் ஏறிக்கிட்டு இருக்கப்போ வண்டியை நிப்பாட்டணும், வியூவை ரசிக்கணும்னா இந்த மாதிரி வண்டியை வந்து ஆஃப் பண்ணாமல் ஐடியில் விட்டுருங்க. ஹில் ஏறிட்டு இருக்கும்போது எப்போயுமே டக்குன்னு வண்டியை வந்து ஆஃப் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஏறி வர்றப்போ ஒரு டார்க்கில் பிக்கப்பில் வண்டி இன்ஜின் செட் ஆகிருக்கும். நீங்கள் டக்குன்னு அமர்த்தினீங்கன்னா திருப்பி ஃபஸ்ட் இருந்தது இருக்கும். ஸோ அதிகமாக பெட்ரோல் இருக்கும், இன்ஜின் பின்னாடி ஃபியூச்சரில் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஐடியில் விட்டிங்கன்னா அந்த ஃப்ளோலே இருக்கும், அழகாக ஏறிட்டே இருக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்காக தானே இருக்கும் எப்போயுமே. ஸோ வந்து ஒன்லி இன்ஜின் ரொம்ப ஹீட்டெல்லாம் ஆகாது. அந்த ஃப்ளோவில் விட்டுருங்க. மழை வேறு பயங்கரமாக தூருதுங்கோ. கிட்டத்தட்ட மேலே ஏறிட்டோங்க நம்ம. அழகாக வந்துட்டோம் பாருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் அழகாக வண்டி ட்ரைவ் பண்ணாலே அழகாக ஹில்ஸ் ஓட்டலாம். இதுக்கு மீறி வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் கண்டிப்பாக கேளுங்க, சொல்லிடுவோம். இப்போ நம்ம சிறுமலை ஊருக்குள்ளே வந்துட்டோம். இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம சேனல் ஆரம்பத்துலேருந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபர் பாலான்னு ஒருத்தர் இங்கே தான் வந்து ஒர்க் பண்ணுறாரு. இங்கே அண்ணா நகருக்கு வந்துட்டு கால் பண்ண சொன்னார். அவரை மீட் பண்ணுவோங்க. அண்ணா நகர் வந்துட்டோம், இங்கே வந்து மீட் பண்ணுவோம் நம்ம ப்ரோ. இங்கே கால் பண்ணுவோம் அவருக்கு. ப்ரோ, அண்ணா நகரில் தான் நிற்கிறேன். என்ன ரெஸ்டாரண்ட்டு? ஆமாம், ரைட் சைடில் இருக்குது. உள்ளே வரலாமா? ஓகே ஓகே ஓகே. நம்ம ப்ரோ என்ன சொன்னார்னா, இந்த மம்மி டாடி ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே தான் வந்து அவர் இருக்காராம். உள்ளே வரலாமான்னு கேட்டேன். தாராளமாக வாங்கன்றாரு. அப்படியே உள்ளே போவாங்க. ஃபஸ்ட் டைம் சிறுமலைக்குள்ளே ஒரு ரெசார்ட்டுக்குள்ளே போகிறேங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இவரு தானே நம்ம ப்ரோ. ப்ரோ பாலா, நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நம்ம சப்ஸ்கிரைபருங்க மக்களே, பார்த்துக்கோங்க. யூடிஆர் ஆரம்பிச்சிலேருந்து நம்ம ப்ரோ நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. யூடிஆர் ஸ்குவாட். இப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒர்க் பண்ணுற ரெசார்ட்டில் தான் இருக்கும் சிறுமலையில். லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. மாப்பிள்ளை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது வந்து சும்மா ரிசப்ஷன் மாதிரி. என்ட்ரன்ஸ் நீங்கள் வண்டியில் வர்றப்போ பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் வந்தப்போ சரி மழைங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் அப்பயே காமிச்சிருப்பேன் எப்படி மழைன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், சரியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நாங்கள் ரெசார்ட்டுக்குள்ளே இருக்கோம். சிறுமலையில் ஃபஸ்ட் டைம் ரெசார்ட் வந்திருக்கேன். நம்ம என்னைக்கு செல்லக்குட்டி பார்த்தீங்கன்னா அந்த அங்கே நிற்கிறேன் பாருங்கள், தெரியுதா? அந்த செல்ட்ரு கீழே வண்டி நினையாமல் நிப்பாட்டிட்டு வந்துட்டேன். சூப்பராக இருக்குங்க. சும்மா ரூம்ஸ்லாம் 1500 இருக்குன்னு சொன்னார். நான் வந்து ஒரு நாள் ஃபேமிலியை கூட்டு வந்து தங்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃபயர் கேம்ப்லாம் இருக்காமா, எனக்கு அதெல்லாம் ஆசை. ஹில் ஸ்டேஷனில் நைட் ஸ்டே ஃபயர் கேம்போட சூப்பராக இருக்கும். ஒரு நாள் பண்ணுவோம். அதையும் விழா கண்டிப்பாக வரும். களைச்சி விட்டா மாப்பிள்ளை நீ வேறு. தேன் கூடு இருக்காங்க பாருங்க, அழகாக இருக்குங்க தேன் கூடு. கேமராவில் எந்தளவு தெரியுதுன்னு தெரில, ஆனால் அங்கே ஒரு தேன் கூடு இருக்குது. மாப்பிள்ளை சில வார்த்தைகள் கூற போகிறார். நாங்கள் உள்ளே ஏறி டாப்புக்கு வந்தாச்சுங்க. உச்சிக்கு வந்தோடனே மழை பிடிச்சிருச்சு. மழை என்கிட்ட ரெயின் கோட்டில் எதுவுமே இல்லை. என்னடா செல்லு நினைய போது இன்றைக்கி செத்தம்டா நினச்சேன். நம்ம யூனிக்கான செல்லக்குட்டி நம்ம அப்பயும் கைவிடலைங்க. எப்பயுமே கைவிட மாட்டேன். ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக வந்து இப்போ ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இங்கே தான் உள்ளதே இருக்கும். நம்ம ஃபேமிலி மெம்பர், யூடிஆர் ஃபேமிலி மெம்பர் அவர். ஆரம்பத்துலேருந்து இருக்காருங்க. நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம ஸ்கிராப்லேருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. வீடியோ போட்டோடனே வெயிட்டிங் ஃபார் லடாக் சீரிஸ்னு சொல்லி பாலான்னு ஒரு ஐடி வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அவர் தான் அவர். என்னால் போய் பாருங்கள். வீடியோ போட்டோன்னே ப்ரோ வந்து கமெண்ட் போட்டுருவார். நம்ம யூனிகானில் ஹில் டிரைவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குற வீடியோவில் எப்படி வந்துச்சு பாருங்கள் கண்டென்ட். இங்கே பாருங்கள், அழகாக ரெசார்ட்டில் நாங்கள் அப்படியே சுற்றிட்டு இருக்கோம் நானும் மாப்பிள்ளையும். எப்படி ஆரம்பிச்சோடி எப்படி வருது பாருங்கள்.
கண்டிப்பாக அந்த இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஹில் எப்படி ஏற்றணுன்றது. ஊஞ்சலா சரி போய் விளாடுப்போம். மாப்பிள்ளைக்கு ஊஞ்சலை பார்த்தோன்னே ஊஞ்சல் ஞாபகம் வந்துருச்சு. அது ஊஞ்சல் விளாடு, நீ விளாடு, நான் எடுக்கிறேன் வீடியோ. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு ஈரமாக இருக்கான். ஸோ இவர் டிக்கி நனையக்கூடாதாமா. இது என்னடா நியாயம்? நாங்கள் மாப்பிள்ள மைக் வச்சு அப்படியே பேசுங்க. ஏதாச்சும் பேசுறதுக்கு வார்த்தை இல்லை. அப்படியே லைட்டாக தூருது. ஊஞ்சலில் ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்கேன். அப்படியே கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து யூட்டியாக இருக்குது. இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். மாப்பிள்ளை என்னை கூப்பிட்டு வந்து இவ்வளோ ஆனந்தப்படுத்தி விட்டார். உள்ளமெல்லாம் நிறைஞ்சிருக்கு, ஜில்லுன்னு இருக்குது மனசேவும். ஊஞ்சல் ஆடி சின்ன வயசில் ஆடினது, அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடைக்கல. போகலாம், சுற்றலாம். எல்லா இடத்துலையும் தண்ணியாக இருக்குது மாப்பிள்ளை, வேறு ஒன்றும் இல்லை. மாப்பிள்ளை தலைவலிக்கு ஐயோ தலை சுற்றுது மாப்பிள்ள. வேணாம் மாப்பிள்ள. என்னன்னா மக்களே, தண்ணியாக இருக்குது, நனைஞ்சிருச்சு. இல்லைன்னு வைங்களேன், நான் வாட்டுக்கு சறுக்கி காட்டுவேன். நல்லாயிருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி சுற்றிலாம் போகணும்னு ஆசை. நம்ம ப்ரோ பாலா ப்ரோ நமக்கு வந்து டீ ரெடி பண்ணியிருக்காரு. அழகாக வந்து டீ சாப்பிட போகிறோம். ஒரு ஹாய் சொல்லியிருங்க சும்மா. அவர் ரொம்ப சைட் டைப்பாக ஃபீல் பண்ணார். பட் இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே இது பண்ணியாச்சு. நம்ம பாருங்கள், சூடாக அந்த கிளைமேட்டுக்கு சூடாக நமக்கு டீ ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. நல்லாயிருக்கு ப்ரோ, சார் சூப்பராக இருக்குது. மாப்பிள்ள உங்களுக்கு ஸ்பெஷலாக லெமன் டீ போட்டிருக்காரு, குடிங்க. ப்ரோவோட லவ் இந்த குளுமையான கிளைமேட்டுக்கு, இந்த லொக்கேஷனுக்கு சூடாக டீ. ரொம்ப நன்றி ப்ரோ. இப்போ எங்கே போனாலும் டீ சாப்பிடுவாங்க. ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாருங்க. சூப்பராக ரெகுலராக ஃபாலோ பண்ணுவார். வீடியோ போட்டோன்னே ஃபஸ்ட்டு கமெண்ட் போடுவார். இவங்க நம்ம ப்ரோ மாதிரி கமெண்ட்லாம் நம்ம வந்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா நம்ம ஸ்க்ராப்லேருந்து ஒரு ஃபாலோ பண்ணுறாரு. ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு. ஆமாம், சைன் வண்டி வச்சிருக்காரு. ஆக்சுவலாக அவர் யூனிகான் எடுக்கிற பிளானில் இருக்காரு. கொஞ்சம் பட்ஜெட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இல்லைனா யூனிகான் எடுத்துருவாரு. நம்ம தான் அதையும் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வருவேன் ப்ரோ உங்களுக்காக. கண்டிப்பாக அவர் கூப்பிடுவார், நம்ம போய் நம்ம டெலிவரி எடுத்து கொடுப்போம். ஓகேங்க, அப்படியே இந்த சூடாக டீயை சாப்பிட்டுட்டு அப்படி கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்ச நேரம் பேசுவோம் ப்ரோ கூட. ஆஃப் த ஸ்க்ரீன் பேசுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி சாப்பிட போகிறோம். சப்ஸ்கிரைபர் அப்படியே சேர்ந்து போயிட்டு 3 பேர் சாப்பிட போகிறோம். நம்ம என்னைக்கு சரி குட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. போய் சூடாக அந்த கிளைமேட்டுக்கு பிரியாணி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்ல. இந்த மாதிரி பயங்கரமான ஸ்லோப்லாம் ஃபஸ்ட்டு கீர் தாங்க, வேறு கீரே யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினாருங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுமலை புதூர் அப்படின்ற ஊருங்க. இங்கே பாருங்கள், எல்லா பக்கமும் ரெசார்ட்டு தாங்க. சிறுமலை ஃபுல்லாக ரெசார்ட்டாக தான் இருக்கும் போல். ஆசிஃப் பிரியாணிங்க, இங்கே தான் வந்திருக்கோம் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. ப்ரோ அதை தான் சொன்னார், இங்கே சாப்பிட்ருவோம். ஓகே ப்ரோ. வந்தோடனே வெல்கம் பண்ணுறாங்களேப்பா. சில்லி போடுங்க. ப்ரோ நீங்களும் சாப்பிடுங்க. ப்ரோ வாங்க சாப்பிடுங்க. பாருங்க நம்ம ப்ரோ சாப்பிட மாட்டேறாருங்க. அவர் இப்போ தான் சாப்பிட்டு வந்தாரா, ஸோ எங்களுக்கு மட்டும் தான் சொல்கிறாரு. கொஞ்சம் கம்பெனிக்கு வேறு ஏதாச்சும் பிரெட் ஆம்லெட் இந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸாக சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு மாப்பிள்ளைக்கு தான் சுட 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 பிரியாணி ஆவி பறக்குதா. வெளியே அவ்வளோ கூலிங்காக இருக்குது, ஆனால் இங்கே பிரியாணி அவ்வளோ சூடாக இருக்குது. லெக் பீஸோட ஆவி பறக்குது. இன்றைக்கி ஒரு பிடி பிடிக்கிறோம். ஆமாம், எப்படி மாப்பிள்ள இருக்குது பிரியாணி? ஓகே, இப்போ நமக்கு வந்துருச்சு பிரியாணி சூடாக. அப்படியே இந்த ஆசிஃப் பிரியாணி கடையில் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. நம்ம ப்ரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணார். வேணாம் சொல்ல கேட்கவே மாட்டேன்ட்டார் நம்ம சப்ஸ்கிரைபர் பாலா ப்ரோ. சரி அவங்க அன்பை வெளிப்படுத்துகிறாங்க, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் நம்ம பாலா ப்ரோவோட ரெசார்ட்டில் கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டன் கீழே இறங்குறதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா டவுன் ஹில் எப்படி இறங்குறதுன்னு சொல்லி உங்களுக்கு பக்காவாக சொல்கிறேன். அப்படியே சாப்பிட்டு உள்ளே வந்தோம். அப்படியே சும்மா சுற்றி பார்த்துருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் நம்ம வந்தது. அப்படியே சுற்றி பார்த்தோம். இங்கே ஒரு ரூம் காமிச்சார். இங்கே பாருங்கள், இந்த ரூம் தான். இந்த ரூம்குள்ளே போகிறேன், எப்படி மட்டும் இருக்குன்னு பாருங்களேன். உள்ளே பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்க பாருங்க மாப்பிள்ள. இங்கே பாருங்க, அப்படியே ஃபேமிலியை தங்கிக்கலாமாங்க. எத்தனை பேர் வேணாலும் இங்கே பாருங்களேன். இங்கேருந்து ஆரம்பிக்குது இந்த மெத்தை வச்சுங்க. இதே என்ட்ரன்ஸு. இங்கேருந்து வருது பாருங்கள் மெத்தை. எத்தனை மெத்தை இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஃபேமிலியை தங்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. வந்தால் ஜம்முன்னு இந்த கிட்ஸ் எல்லாம் தங்கிக்கிற மாதிரி படிக்கிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது. இங்கிட்ட ஒரு ரெஸ்ட் ரூம், இங்கிட்ட ஒரு ரெஸ்ட் ரூம். நான் சும்மா ப்ரைஸ்லாம் சொல்ல போகிறது இல்லைங்க, அப்புறம் ப்ரொமோஷன்ருவீங்க. சும்மா வந்தேன் பார்க்க நல்லா இருக்குது, நான் என்னென்ன கேட்டுக்கங்க. ஆமாம், நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்பாங்க பாரு, இப்போ என்ன ட்ரெஸ் என்னன்னு ப்ரோ. அப்படி கமெண்ட்டில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுறேன், ப்ரோட்ட கால் பண்ணிடுறேன். உங்களுக்கு உண்மையிலே ப்ரைஸ் வேணும், அது ப்ரொமோஷன் கிடையாது. இப்பயும் சொல்லிட்டேன், நம்ம சப்ஸ்கிரைபர். ஆமாம், ஏன்னா திருப்பி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடக்கூடாது. சும்மா வந்து பார்க்க ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக தான் வீடியோவில் காமிப்போம்ல, ஸோ அதனால் காமிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ப்ரைஸ் வேணும்னா ப்ரோவோட நம்பரை வந்து நான் வேணாலும் டிஸ்பிளேயில் வந்து போடுறேன். சாரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, பாலா பேர். ஓகேவா?
மாப்பிள்ள எந்திரிக்க போக மனசு வரல. வராது. நான் அவர் கூட இருந்துக்கிறேன் இங்க. நல்லா இருக்கு. இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கூட வரேன். ஒரு நாள் வந்து நைட் ஸ்டே பண்ணுறோம், வீடியோ போடுறோம். கண்டிப்பாக வரோம் ப்ரோ. க்யூட்டாக இருக்குங்க. இங்கே வாருங்களே, இப்போ முன்னாடி பிடுங்குறேன் பாருங்க. யூஸ் பண்ணாதடா. செரி பழமாக இருக்காருங்க. ப்ளம்ஸ் எங்கள் கையில் இருக்கிறது ப்ளம்ஸு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளம்ஸ் வரான். மாப்பிள்ள சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சாப்பிடு மாப்பிள்ள, சாப்பிடு. நீ சாப்பிடு. செக் பண்ணியா? நான் கேட்ட ப்ளம்ஸ் தான் சொன்னேன். மாப்பிள்ளை வச்சு செக் பண்ண. சும்மா சாப்பிடு. சூப்பர். ஓஹா, தக்காளி மாதிரி இருக்கா? உண்மையில சூப்பராக இருந்தா. இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். வேறு லெவலு. ரொம்ப புளிப்பாக இருக்குது. நல்லா இருக்கா? சாப்பிட்றோம். ஆமாம், அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அடுத்த ஆப்பிள் செல்லி வைங்க, நான் உங்களுக்கு சாப்பிடுவேன். கொழுப்பு தானே உனக்கு. ஓகேங்க, அவ்வளோதான். அப்படி கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்தோம். மாப்பிள்ள அப்படியே நம்ம கிளம்புவோம். இவன் வந்து விட்டா இருந்துகிட்டே இருப்பான் போல. கிளம்ப மனசு இல்லை. மாப்பிள்ள மட்டும் நான் அனுப்பிச்சிடலாமான்னு பார்க்குறேங்க. நீங்கள் தான் சொல்லுங்க. ஓகே ப்ரோ, ரொம்ப ஹாப்பி. நம்ம ப்ரோ சந்தோஷத்துக்கு எங்களுக்கு சந்தோஷம். கண்டிப்பாக எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்ம ப்ரோ வந்து இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாஸ்பிட்டாலிட்டியாக நல்லா பார்த்துக்கிட்டாரு. சாப்பிட்டோம், கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அப்படியே பேசினோம். இப்போ வந்து கிளம்புறோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வர்றப்ப நம்ம மீட் பண்ணுவோம். கனெக்ட்லேயே இருங்க. கண்டிப்பாக நம்பர் வச்சுருக்கீங்களா? இருக்கு, உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விட்டுறேன். ஓகேங்க, அப்படியே இந்த ரெசார்ட்லேருந்து கிளம்புறோம். பை ப்ரோ. ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:36ங்க. அப்படியே ஜம்முன்னு ஜாலியாக இறங்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் ஹில் இறங்கிட்டு இருக்கோம். எப்போயுமே கியரில் வண்டியை போட்டு கிளச்சை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக விட்டுறணும். வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் கியரில் போயிட்டுருக்குங்க. அப்படி போட்டோம்னா நம்ம வண்டி கண்ட்ரோல் இருக்கும். பிரேக் அடிக்கிறப்ப ஃப்ரீயாக நிற்கும் வண்டி. ஏன்னா இன்ஜின் பிரேக்கிங் இருக்கனால ஃப்ரீயாக நிற்கும். அப்படியே ஜம்முன்னு இறங்குவோங்க ரசிச்சுக்கிட்டே. கொஞ்ச நேரம் இங்கே நின்று இந்த மேகத்து கூட அப்படியே கொஞ்சம் லொக்கேஷன் கூட சூப்பராக வந்து தம்ப்நெயிலுக்கு ஃபோட்டோ எடுத்தோம். அப்படியே கிளம்புறோம். மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா பின்னாடி பெலாப்பழம் பிடுங்கிறதுக்கு ஆள் ஓடிட்டு இருக்கான். அங்கே நிற்கிறான் பாருங்க. என் மாப்பிள்ளை சரியான பெலாப்பழம் வைத்தியங்க. டேய், நீ பெலாப்பழம் பிடிங்கிட்டு வா, நான் கிளம்புறேன். கொஞ்சம் வேகமாக வந்து டவுன் ஹில் இறங்கலாங்க. இப்படி இறங்குறப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டில் என்ன வண்டி வரும்னு தெரியாது. ஏன்னா பெண்டுகளாக இருக்குமா. ஸோ நீங்கள் எப்போயுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லைன் ஏறி வளையணும். கியர் பார்த்தீங்கன்னா எங்கேஜாகவே இருக்கணும். நீங்கள் கிளச்சு மட்டும் பிடிச்சிடவே கூடாது. இந்த மாதிரி நிப்பாட்டுறப்ப கிளச்சு பிடிச்சா ஓகே. சும்மா நார்மலாக கிளச்சு பிடிச்சிங்கன்னா வீல் ஃப்ரீ ஆயிரும், பிரேக் நிற்காது. ஹேர் பின் மென்லாம் லெஃப்ட் ஏறி வளைங்க. பார்த்தீங்களா, நான் கிளச்சு பிடிக்கவே இல்லை. ஒரு கியர் டவுன் பண்ணுறதுக்கு மட்டும் கிளச்சை பிடிச்சேன். அப்படியே நம்ம வாட்டுக்கு இறங்கலாங்க ஜம்முன்னு. இப்போ டாப் கியரில் வண்டி போயிட்டுருக்கு. ஏன்னா கொஞ்சம் நம்ம வேகமாக போகிறோம்ல. ஸோ டாப் கியரில் போட்டு நம்ம வாட்டுக்கு போகலாம். ரொம்ப உங்களுக்கு எமர்ஜென்சி பிரேக்கு டக்குன்னு பிடிக்கணும்னா டக்குன்னு 2 கீரை குறைச்சி கிளச்சை விட்டிங்கன்னா வண்டி பங்குன்னு உட்காரும். இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் பஸ்ஸெல்லாம் வந்தால் பயப்படவே கூடாது. வாடகை எப்பயும் போல் கேஷுவலாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கணும். பயம் மட்டும் இருக்கவே கூடாது. பைக் ஓட்டுறப்ப ஹில்ஸில் பயந்தையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி பெண்டிலெல்லாம் தகுந்த மாதிரி கேப் இருக்குன்னு சொல்லி டக்குன்னுலாம் ஏறக்கூடாது. ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அவங்க லெஃப்ட் எடுத்தாங்கன்னா மாட்டிக்கிடுவோம். இப்போ லென்த்தாக ஒரு லேன் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு திரியிடக்கூடாது. டக்குன்னு வந்து நமக்கு ஸ்டாப்பிங் இருக்காது. ஸோ அப்படியே டாப் கீரை போட்டு விட்டு கிளச்சை விட்டுறீங்கன்னா அது வாட்டுக்கு போயிட்டே இருக்குங்க. இப்போ ஒரு கீரை குறைச்சி ஒரு 4th கியரில் வண்டி இறங்குது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் டாப் கீரை போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கிறப்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக போகணும். கொஞ்சம் கேப் கிடச்சா டக்குன்னு ஓவர்டேக் பண்ணிடுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வண்டியே வரல. நம்ம வாட்டுக்கு அடிச்சு ஏறி போயிடலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாகவே அந்த பெண்டிலெல்லாம் வண்டி வருதான்னு சொல்லி உங்களுக்கு கேப் கிடைக்கும் போது பார்த்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் பார்த்துட்டேன், வண்டி வரல. ஸோ நம்ம டக்குன்னு ஏறிடலாம், பிரச்சனை கிடையாது. நீங்கள் வாட்டுக்கு பிளைண்டாக ஏறினீங்கன்னா ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் மாட்டிக்கிடுவீங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வேகமாலாம் போகணுன்னா ட்ரைனிங் பக்காவாக இருந்தால் நீங்கள் போகலாம். ட்ரைனிங் மீன்ஸ் அதிகமாக போய் அனுபவம் இருக்கணும். அதைத்தான் ட்ரைனிங்னு சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடுத்தோன்னே வேகமாக போனீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்கிடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இங்கே பிளைண்டு. ஸோ இந்த இடத்துல ஏறக்கூடாது. இப்போ ஓரளவு கிளியராக தெரியுது. ஸோ ஏறலாம். சிறுமலை வாழைப்பழம் இங்கே வாங்கிட்டு போகலாங்க. மாப்பிள்ளை வாழைப்பழம் வாங்குவோம்டா. ஏன்டா ஆடா வாங்குவோம்டா. பெலாப்பழம் இருக்கான்னு கேளு சும்மா. இங்கே பார்த்தீங்கன்னா பெலாப்பழமும் வாழைப்பழமும் வாங்கிட்டு அப்படியே கிளம்புவோங்க. டேங்க் கவர் பார்த்தீங்களா நல்லா அப்படியே வீங்கியிருக்கு பார்த்தீங்களா. ஏன்னா உள்ளுக்குள்ளே பெலாப்பழமும் வாழைப்பழமும் இருக்குங்க. சிறுமலையில் பெலாப்பழமும் வாழைப்பழமும் சூப்பராக இருக்கும். QTR ஸ்குவாட் இங்கே பாருங்கள், காட்டெருமை எப்படி நிற்கிதுன்னு பயங்கரமோ. வேணாம்டா இரு பார்ப்போம். இங்கே பாருங்கள் எப்படி சைஸுன்னு.
சரியான சைஸ் இல்லை, சூப்பருங்க. சரி அப்படியே கிளம்புவோங்க, ஏன்னா பார்த்தா லைட்டாக பயமாக இருக்குது, ஏன்னா அது கிட்ட போய் வளைய முடியாது. ஸோ வந்து அப்படியே கிளம்பிடுவோம். மீண்டும் உங்களுக்காக அந்த மாடை காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் என்ன சைஸு. வாடா போகலாம், டக்குன்னு ஏறி வந்துட போது, உட்காரு. அப்படியே அந்த காட்டெருமையை பார்த்துட்டு ரிட்டன் இறங்கிட்டு இருக்கோங்க. அப்படியே பார்த்தீங்களா இந்த மாதிரி ஜம்முன்னு எப்போயுமே கீர் எங்கேஜிங்களே நீங்கள் இறங்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க வண்டி ஆஃப் பண்ணி விட்டுட்டு பெட்ரோல் சேவிங்க்காக வண்டி ஆஃப் பண்ணி விட்டுட்டு கிளச்சை பிடிச்சி இறங்குங்கன்னு சொல்லி. பட் அது வந்து அட்வைசபிள் கிடையாது, அந்த மாதிரி போயிடாதீங்க. அப்படி போனீங்கன்னா வீல் ஃப்ரீ ஆயிரும், இன்ஜின் பிரேக்கிங் இருக்காது, நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. ஸோ எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு இந்த மாதிரி இன்ஜின் பிரேக்கிங்லேயே போங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, டவுன் ஹில் இறங்குறப்ப எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டு வருதுன்னா நம்ம ஒரு 40-60 கிலோமீட்டரில் போகிறப்ப கிட்ட போய் நம்ம வளைவோன்னு சொல்லி வளைஞ்சிங்கன்னா அது இழுத்துட்டு போய் பள்ளத்தில் விட்டுரும். அட்வான்ஸாக நம்ம இங்கேயே வளைஞ்சால் மட்டும்தான் அந்த வளைவை வந்து நம்ம முன்னாடியே வந்து கரெக்டாக நம்ம அந்த கர்வு எடுத்து வளைய முடியும். நீங்கள் கிட்ட போய் அப்படி வளைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து போய் விழுக தான் செய்வீங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், டவுன் ஹில் இறங்கிட்டு இருக்கோம். நான் இங்கே அட்வான்ஸாகவே இங்கே வளைஞ்சிருவேன், அப்போ தான் அந்த கர்வை நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்னன்னா நம்ம மனசில் இருக்க பயத்தை வந்து நம்ம தூக்கி எரிஞ்சிடணுங்க. டவுன்ஹில் இறங்குறப்ப ஏறுறப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டி இப்படி தான் ஏறுது, ஸோ வந்து நம்ம பார்த்துக்கலாம். இறங்குறப்ப பார்த்திங்கன்னா வண்டி ஸ்பீடாக இருக்கும், ஸோ பயப்படக்கூடாது. ஹார்ன் அடிச்சு போங்க, பிளைண்டு கர்வ்லெல்லாம் ஹார்ன் அடிங்க, அதெல்லாம் ரொம்ப மெயின். சேஃப்டியாக நம்ம இறங்கி விட்டோம். அங்கே பார்த்தீங்களா குரங்கு குட்டிகள் அழகாக உட்காந்துருக்கு. அவ்வளோதாங்க, ஜம்முன்னு இறங்கிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து டவுன் ஹில் இறங்குறப்ப நீங்கள் ஓட்டினீங்கன்னா சேஃப்டியாக எங்கே போனாலும் ஜம்முன்னு இறங்கிடலாங்க. எப்படிப்பட்ட ஹில்னாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் இறங்குனீங்கன்னா மோஸ்ட்லி நான் சொன்னது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பட் புதுசாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணுங்கள். யூனிகானை பொறுத்தளவுக்கு சரி, மற்ற எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஹில்ஸ்லாம் ரொம்ப கவனமாக ஓட்டணும். எப்போயுமே வந்து கவனத்தை செதற விடக்கூடாது. ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ரோட்டில் தான் இருக்கணும். யூடிஆர் ஸ்குவாட் சேஃப்டியாக இறங்கிட்டோம். எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து முடிச்சு நிற்கிறோம். இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. எப்படி ஹில் ஓட்டணும், அதே மாதிரி திருப்பி இறங்குறப்ப எப்படி டவுன் ஹில்லில் வண்டி ஓட்டணும். யூனிகான் வண்டியும் சரி, மற்ற வண்டியும் சரி, மோஸ்ட்லி யூனிகானுக்கு தான் நான் சொன்னேன், மற்ற வண்டிக்கு இது வந்து கண்டிப்பாக செட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு முடிய போகுது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான விஷயம் இருக்குது. பட் அது ரைடு வீடியோ கிடையாது. அது என்னன்னு சொல்லி கெஸ் பண்ணி பாருங்கள். கெஸ் பண்ணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ வந்து எதாச்சும் ஒரு 2 நாளில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். எல்லாருமே ஹாப்பியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக ஹாப்பியாக தான் பார்ப்பீங்க நம்புகிறேன். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறதுக்கு. மாப்பிள்ள இந்த ரைடு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு மாப்பிள்ள. உண்மையிலே மாப்பிள்ள அந்த ரெசார்ட்டுக்கு போனதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வரலங்க. ஓகேங்க, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஹாப்பியாக நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.